ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீரங்காஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது பண்ணுறதுக்கு ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் உருகுனதும் நான் பன்னீரை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதில் சேர்த்து விட்டுக்கலாம். அடுப்பை சிம்மில் வச்சுக்கோங்க. இது 2 சைடுமே நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வரணும். இந்த மாதிரி திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற அளவு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இந்தளவுக்கு ஃப்ரை ஆனோன்னா இதை ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதே நெய்லேயே 7-8 முந்திரியை சேர்த்துட்டு இதையும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இன்னொரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன். இப்போ இது சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, ஒரு சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்டார்னிஸ், கொஞ்சம் கல்பாசி சேர்த்து இதனோட வாசனை வரணும் நமக்கு. இப்போ இது கூட 2 பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணி எடுத்துருக்கேன். கூடவா ஒரு பச்சை மிளகாயை 2 கீரி சேர்த்து விட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு வெங்காயம் நம்மளுக்கு நல்லா நறுதங்கி வரணும். இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போகிற அளவு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தேவையான அளவு உப்பு, இதையும் 1 நிமிஷம் வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இதிலேருந்து கொஞ்சம் ஆனியன் மட்டும் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நான் 1.5 கப் பாஸ்மதி அரிசியை 20 நிமிஷம் ஊற வச்சு தண்ணி வடிகட்டி எடுத்திருக்கேன். இப்போ இதையே சேர்த்து விட்டுட்டு அரிசி உடையாமல் இதை 1 நிமிஷம் மட்டும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ 1.5 கப்புக்கு 3 கப் தண்ணி அளவு இப்போ இதை சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி நல்லா கொதித்து அரிசி நல்ல லெவலுக்கு வரணும். அது வரை இருக்கட்டும். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி நல்ல லெவலுக்கு வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து எடுத்து வச்ச பன்னீர் முந்திரியை இதோட சேர்த்து விட்டுக்கலாம். கூடவே பொடியாக நறுக்குன கொத்தமல்லி புதினா சேர்த்து விட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச வெங்காயத்தை இதோட சேர்த்து விட்டுட்டு இதை ஒரு 10 நிமிஷம் மூடி சிம்மில் வச்சுக்கோங்க. தம் ஏறட்டும். இப்போ 10 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. அவ்வளோதான், நம்மளோட பன்னீர் புலாவ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதே மாதிரியே பன்னீர் புலாவ் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.